ஸோ மக்களே எல்லாத்துக்குமே என் இனிய ரிப்பப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருக்கணும், முடியும் போது சொல்கிறேன். க்ளோஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவான்ல, பர்த்டே முடிகிற நைட்டு அந்த கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ சாரி ஃபார் தேட். ஸோ பட் இருந்தாலும் ஆக்சுவலி நீ கண்டென்ட் போடலைன்னா அடுத்த ரிப்பப்ளிக் டேக்கு தான் நான் போடுவேன். ஒரு வருஷம் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த கடைசி செகண்டாக இருந்தாலும் நான் என்ன வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ ரிப்பப்ளிக் டே January 26th we are celebrating, right? And August 15 is our Independence Day, okay? ஸோ இது ரெண்டுமே என்னது, எதுக்கு கொண்டாடுறோம்? இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன, ரிப்பப்ளிக் டேனா என்ன? ரிப்பப்ளிக் டே தான் இண்டிபெண்டன்ஸ் டேவா, இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே தான் ரிப்பப்ளிக் டேவா, இல்லை ரெண்டுமே ஒன்று தானா? அது மாதிரி பல கேள்வி வந்து ஸ்கூல் டைமில் கேட்டிருக்கேன். இல்லை எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு யாரையுமே கேட்டதில்லை. காரி துப்புவாங்களேன்னு சொல்லிட்டு நான் யாரையுமே கேட்டதில்லை. நானே மனசில் நினச்சிட்டு உட்காந்துருப்பேன். சரி இது அதான் அப்படின்ட்டு நானே சரி இதாக தான் இருக்கும் அதாக தான் இருக்கும்ன்ட்டு ஒரு முடிவு எடுத்து உட்காந்துருப்பேன். பட் இட்ஸ் நாட் அ ஜோக், ஓகே? அது சின்ன வயசுன்றனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத காலகட்டம். பட் ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டால் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், தேசப்பற்று இருக்கணும். ஸோ நியூ திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ போகலாமா? போதும், டாபிக்குள்ளே போகலாம். January 15th, August 15th பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது நமக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்ட நாள் தான் August 15. பட் அப்போ நமக்கு வந்து ஓன் கான்ஸ்டியூஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பிரிட்டிஷ் வந்து 1935 கொடுக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்த 3 years. பிகாஸ் நம்ம ஓல்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு டைம் வேணும். இப்போ நான் வீடியோ பண்ணுற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு மணி நேரத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி முடிக்க முடியாது. ஸோ ஒரு இந்தியாவை கவர்ன் பண்ணல. அதனால் அடுத்த 14 நாள் August 29 அன்றைக்கி அம்பேத்கரை தலைமையாக கொண்டு 7 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், நம்மளோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எழுதுறதுக்கான அந்த ஒரு அமைப்பு அமைக்கப்படுது. அடுத்த 3 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க வந்து பல டிஸ்கஷன்ஸ், பல டிபேட்ஸ், ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, என்ன தான் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம இது பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்குள்ளேயே பல டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ்லாம் முடித்து அதை ஃபைனலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டு கொண்டு வந்த நாள் அதுதான் January 26th. பட் ஒய் January 26th அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் 25 எழுதி முடிச்சிருப்பாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும், 26 கொண்டு வந்துட்டாங்க, இதில் என்னன்ட்டு. இல்லை, ஆக்சுவலி January 26th என்னென்னு பார்த்தீங்கன்னா 1929 அப்போது இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பட் எப்படி அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. அவங்க வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகே, நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பட் தலைமை வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கும். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், செல்ஃப் கவர்மெண்ட் எல்லாமே ஓகே. பட் தலைவங்கிட்ட தான் இருக்கும். பட் அதை வந்து அப்போ இருந்த காங்கிரஸும் சரி, ஜவஹர்லால் நேரு, அப்போ இருந்த பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து தே ஜஸ்ட் டினைட் இட். எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க டிமாண்ட் பண்ணது தான் பூர்ண ஸ்வராஜ். ஸோ இந்த வந்து அவங்க டிமாண்ட் பண்ணாங்க 1926 அன்னைக்கு இதை அப்போஸ் பண்ணி. ஸோ தே ஜஸ்ட் ஃப்ளாக் ஏற்றி, ட்ரிக்கலர் ஃப்ளாகை வந்து எல்லாருமே ஏற்றி, ஸோ பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக ஒரு நம்பிக்கை நாளாக அன்றைக்கி வந்து அதை கொண்டாடினாங்க. ஸோ அதை வந்து காரணமாக கொண்டும் அதனால தான் 1926 அன்றைக்கி நம்மளோட ஓன் கான்ஸ்டியூஷனை அன்றைக்கி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, ஓகே? ஸோ திஸ் இஸ் த திங் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி பல போராட்டங்கள், பல விஷயங்கள்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. ஸோ நமக்கு தெரியாதது, தெரிஞ்சதே நமக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காங்கிறோம். தெரியாததெல்லாம் அதை விட கொடூரமாக இருக்கும். பட் நமக்கு ஒரு டைமில் ஒன்று நமக்கு தெரிய வரும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் புது விஷயங்கள், புது ஹிஸ்ட்ரிஸ், புது நியூ ரிலேட்டட் அப்டேட்ஸ், புது சோஷியல் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுவோம். ஸோ தொடர்ந்து இணைய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.